ஜேசன் மோனிகா கப்பல் பத்தி ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது அவங்கள பாராட்டலாம், பாராட்ட தான் செய்யணும். ஜேசன் அண்ட் மோனிகா இப்போ நல்லபடியா இருந்தவங்க ரொம்ப நாள் வரைக்கும் போஸ்டிங்கே போடாம இருந்திருக்காங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மோனிகா இன்பிட்வீன் போட்ட ஒரு போட்டோகிராஃப் எல்லாருமே ஒரு அதிர்ச்சியில ஆக்கிடும். அவர் நிறைய பெண்களோட தொடர்புல இருந்தாரு. He was not a sincere husband to me at all. நீங்க நினைக்கிற மாதிரி ஜேசன் ரொம்ப நல்லவர் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பெண்களோட தொடர்பு இருந்தது. இது இவங்க ஏன் இப்போ சொல்ல வர்றாங்கன்னா, இவங்க நிறைய பொண்ணுங்களோட இருக்க தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்திருக்காங்க. பட் கல்யாணமே பண்ணிட்டு வந்து நிற்கிறார். அதாவது 2வது திருமணம் பண்ணிக்கிட்டார். கேத்ரினா பிரின்ஸுக்கு நிறைய புருஷங்க அந்த வரிசையில தான் எனக்கு என் புருஷனும் சேர்ந்திருக்காரு. நான் இப்போ போட்டுருவேன். இப்போ நான் வெளியிட போறேன் பாருங்க தகவல். நான் வெளியிடுறேன், அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கங்க. 2 பக்கமும் பார்த்துட்டு பேசணும். என் ஃப்ரெண்டுக்கும் என் பொண்டாட்டிக்கும் கனெக்ஷன், எக்ஸ்ட்ரா மேரிட்டல், இந்த மாதிரி ஏமாத்திட்டேன். இந்த மொபைல்ல பாருங்க எல்லா ப்ரூஃப் இருக்கு. அண்ட் டைவர்ஸ்க்கு முன்னாடியே என்ன தைரியத்துல இந்த ஆம்பளைங்க வேற பொம்பளைய போய் கல்யாணமே பண்ணுவாங்க? அது லீகலா செல்லுபடி ஆகும் அந்த கல்யாணம்? தங்கச்சின்னு இவர் சொன்னது உண்மையா இருந்தா அந்த தங்கச்சியே கல்யாணம் பண்ணுவானா? அண்ணன் அந்த தங்கச்சியே கல்யாணம் பண்ணிருக்காருங்க. இப்பெல்லாம் சோசியல் மீடியாவை எல்லாரும் தங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு ரொம்ப உதவிக்கு வச்சுக்கிறாங்கன்னு தெரிய வருது. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்புள் நம்ம பார்த்துருக்கோம், கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருக்கோம். அதுதான் நம்ம மேக்கப் உமன் ஆஷ்மிதாவும் அவங்க ஹஸ்பண்ட் விஷ்ணுவும். அவங்க சண்டை முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் போட்டாங்களோ இல்லையோ, யூடியூப் கேமரா முன்னாடி தான் போட்டிருக்காங்க. இவர் ஒரு வீடியோ இறக்குறதும், பதிலுக்கு அவங்க ஒரு வீடியோ எடுக்கிறதும். ஃபைனலாக இப்போ விஷ்ணு ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதுக்கு ஒரு தீர்வு வந்தது. அதே மாதிரி இப்போ இன்னொரு கப்பல் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னா, நம்ம ஜேசன் அண்ட் மோனிகா. ஜேசன் மோனிகா கப்பல் பத்தி ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது அவங்கள பாராட்டலாம், பாராட்ட தான் செய்யணும். ஏன்னா நம்ம இவங்க கேரளா கப்பிள்ஸ் மாதிரி 2 கப்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். அவங்கள மாதிரி ஆபாசமான வீடியோ, அருவருப்பான வீடியோ, வல்கரான வீடியோலாம் இவங்க போடலைங்க. இவங்க வீடியோக்களை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ரசிச்சு தான் பார்த்துருக்காங்க. முக்கால்வாசி நீங்க பாத்தீங்கன்னா இந்த லிப் லாக் அந்த மாதிரிலாம் பண்ணாம டீசெண்டா எல்லாரும் சிரிச்சு கிரிச்சு பார்த்து மகிழக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் காமெடிஸ், கொஞ்சம் விட்ஸ், ஒரு சினிமா பாட்டுல சின்ன கிளிப்பு, அதுல இவங்க 2 பேரும் ஒருத்தர் சைட் அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஜாலியான ஒரு பேஸ்ல தான் இவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு மற்றவங்களோட ரசிகர்கள் ரொம்ப அதிகம். இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ரொம்ப அதிகம். 2 பேருக்குமே நிறைய ஃபாலோவர்ஸ், ஜேசன் அண்ட் மோனிகா. இப்போ நல்லபடியா இருந்தவங்க ரொம்ப நாள் வரைக்கும் போஸ்டிங்கே போடாம இருந்திருக்காங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆடியன்ஸுக்குலாம் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வர ஆரம்பிச்சிருச்சு ஹெட்ல. ஏன் 2 பேரும் போஸ்டிங் ரொம்ப போடல அப்படின்னு. ஸ்பெஷலி மோனிகாவுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதுல மோனிகா இன்பிட்வீன் போட்ட ஒரு போட்டோகிராஃப் எல்லாருமே ஒரு அதிர்ச்சியில ஆட்டிருக்கு. எப்படின்னா, முகம் எல்லாம் அடிப்பட்டு இப்படி வீங்கி போய் கேட்டா என்னுடைய கணவர் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு. எல்லாருக்கும் ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ். ஏன்னா இவங்க பார்த்தா இவங்க 2 குழந்தைங்க இருக்கு இவங்களுக்கு. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க போடுற வீடியோஸ் குழந்தைங்க கத்துறதுலாம் கூட பேக்ரவுண்ட்ல கேட்கும். அவ்வளோ ஹோம்லியா இருக்கும் இந்த வீடியோஸ்லாம். அப்போ என்ன மாதிரியான ஒரு கப்பல், ஒரு கணவர் மனைவியா இருந்திருப்பாங்கன்னு எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. கணவர் திடீர்னு அடிச்சுட்டாருன்னு தான் மோனிகாவுக்கு கோவம் வந்துருச்சு. கணவரை காட்டி கொடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. என்னன்னாக்கா, அவர் நிறைய பெண்களோட தொடர்புல இருந்தாரு. He was not a sincere husband to me at all. நீங்க நினைக்கிற மாதிரி ஜேசன் ரொம்ப நல்லவர் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பெண்களோட தொடர்பு இருந்தது. இது இவங்க ஏன் இப்போ சொல்ல வர்றாங்கன்னா, அதுக்கு காரணம் வேற. ஏன்னா என்னவா இருக்கும், நான் எப்பவுமே சொல்ற ஒரே ஒரு விஷயங்க, ஒரு பொண்ணு 1000 விஷயத்த விட்டு கொடுப்பா, ஆனா புருஷன் வரும்போது விட்டு கொடுக்கவே மாட்டான். அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஏன்னா இவரு இன்னொரு பொண்ணை பார்த்தது மட்டும் இல்லை, இவங்க நிறைய பொண்ணுங்களோட இருக்க தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்திருக்காங்க. பட் கல்யாணமே பண்ணிட்டு வந்து நிற்கிறார். அதாவது 2வது திருமணம் பண்ணிக்கிட்டார். அந்த பெண்ணுடைய பேரு கேத்ரின் பிரின்சி. அவங்களுடைய அம்மா பேரு லூத்வேர். என்னங்க இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு நான் ஏன் உட்காந்துருக்கேன்னு நம்மளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே ஒரு கிறிஸ்டியானிட்டி சார்ந்த பீப்புளாவே இருக்கிறாங்க. அதுவும் இதுல என்ன குற்றச்சாட்டு, இந்த கேத்ரினா பிரின்ஸுக்கு நிறைய புருஷங்க அந்த வரிசையில தான் எனக்கு என் புருஷனும் சேர்ந்திருக்காரு. அதனால இவ பொண்டாட்டியா வாழ மாட்டா, இவரை சின்சரான கணவரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மோனிகா. மோனிகா சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா, இவரோட திருப்பி சேர்ந்து வாழணுன்ற ஐடியால தான் மோனிகா இன்னும் இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, அவர் பக்கத்துல இருந்து அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் சொல்றது செம காமெடியா இருக்கு. என்கிட்ட விட்னஸ் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. மட்டும் இல்ல, இப்ப எல்லா ஆம்பளைங்களும் ஒரு காமெடி அமைச்சிருக்காங்க. பொண்டாட்டியை விட்டுட்டு ஏன் வேற பொண்ணை பார்த்த, இல்ல வேற பொண்ணோட ஏன் சுத்துற, இல்ல வேற பொண்ணை ஏன் திருமணம் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னா, உடனே ஐயோ அந்த பொண்டாட்டி அவங்க ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாங்கங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. இவர் அப்படி ஜெய்சன் தான் சொல்றாரு. இல்ல இவங்க ஐயோ மோனிகா ஃபேமிலியா செம்ம டார்ச்சருங்க, ரொம்ப டார்ச்சர்.
அவங்க டார்ச்சர் தாங்காம தான் நான் வெளியில வந்துட்டேன், என்னால தாங்கவே முடியல அப்படின்னு. இதோட சொல்லி முடிச்சா கூட பரவாயில்ல, இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மோனிகாவுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். இது நம்புற மாதிரியா இருக்குங்க. ஏங்க நீங்களும் நானும் இவங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த கப்பல் அந்த பொண்ணை பார்த்தா அது சாதாரணமா தானே இருக்கும். ஒரு கேமரா முன்னாடி இருக்கும், ஒரு கான்சியஸ் கூட இருக்காது. எப்பவுமே நல்ல உடைகள், நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ், ஒரு நல்ல மேக்கப், எதுலையுமே அந்த பொண்ணை பார்க்க முடியாது. நீங்க பார்த்தா மற்ற யூடியூப் சேனல்ஸ்க்கும் இவங்க பண்ற வீடியோஸ்க்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா இட் பி வெரி நேச்சுரல். இந்த பொண்ணு பார்த்தா ஒரு நார்மலான ஒரு பொண்ணுங்க, ஒரு 2 குழந்தைங்கள அம்மா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஹோம்லி லுக் தான் இருக்கும். இந்த பொண்ணுக்கு போய் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் சொல்ற அளவுக்கு இவர் ஒரு கேவலமான மனுஷன் ஆயிட்டார். ஏன்னா இவருடைய இச்சைக்காக இவர் வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு கட்டின பொண்டாட்டியை பத்தி கேவலமா பேசிருக்காரு விஷ்ணு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வீடியோலும் அவர் சொல்றது, நீங்க 2 பக்கமும் பார்த்துட்டு பேசுங்க, நான் இப்போ போட்டுருவேன், இப்போ நான் வெளியிட போறேன் பாருங்க தகவல், நான் வெளியிடுறேன், அப்புறம் நீங்க புரிஞ்சுக்குங்க, 2 பக்கமும் பார்த்துட்டு பேசுங்க. இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்க தரப்புல மோனிகா ஆல்ரெடி வீடியோவை ரிலீஸே பண்ணிட்டாங்க. இது இவரும் அந்த கேத்ரினா பிரின்ஸ் இருக்கிற வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இவர் ரொம்ப ஸ்லோவா பேசிக்கிட்டே இருக்காரு. இவரு ஒரு இன்டர்வியூ வேற கொடுத்துருக்காரு, போய் உக்காந்துக்கிட்டு ஒரு சேனல்ல. கேட்டாக்கா, என் ஒய்ஃப் இதெல்லாம் பண்ணிட்டா, அதெல்லாம் பண்ணிட்டா, எனக்கு ப்ரூஃப் இருக்கு, ஆதாரம் இருக்கு, பாருங்க இந்த போன்ல தான் இருக்கு அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணு வந்து அந்த போன் எடுத்து பாக்குது. ஏங்க எதுவுமே இல்லையங்க, அவளே தேவையில்லை, அதனால டிலீட் பண்ணிட்டேன். இது ஒரு காமெடியா இல்லைங்க உங்களுக்கு? ஒரு எவிடன்ஸ் இருக்குன்றாரு. ஒரு சேனல்ல போய் உக்காந்து ஒருத்தவங்க பொறுப்பா பேட்டி எடுக்கிறாங்க. ஏன் சார் சொல்லுங்க, பொண்டாட்டிக்கும் யாருக்கும் கனெக்ஷன், என் ஃப்ரெண்டுக்கும் என் பொண்டாட்டிக்கும் கனெக்ஷன், எக்ஸ்ட்ரா மேரிட்டல், இந்த மாதிரி ஏமாத்திட்டேன், இந்த மொபைல்ல பாருங்க எல்லா ப்ரூஃப் இருக்கு. மொபைல்ல எந்த ப்ரூஃப்மே இல்லை, இல்ல இதுல வீடியோ கூட இருந்துச்சு அப்படின்றாரு. அந்த பொண்ணு எங்க ஒண்ணுமே இல்லை, நான் அழிச்சிட்டேன், ஏன்னா அவ தேவையில்லைன்னா ஏன் சேனலுக்கு வந்து மத்தவங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? உங்ககிட்ட கரெக்டான ஆதாரம் ப்ரூஃப் இல்ல. இப்ப பாத்துட்டு இருக்கவங்களும் உட்காந்து உங்களை நீங்க பேசுறத கவனிக்க போறாங்க அவ்வளவு நேரம். ஒரு இன்டர்வியூன்னு பேட்டி எடுக்க ஒருத்தர் பாக்குறதுக்கு நாங்களா என்ன முட்டாளுங்களா? எவிடன்ஸை போடுவேன் இன்னும் காட்டவே இல்லை, ப்ரூஃப் காட்டவே இல்லை, சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அவங்க சைட்ல எல்லாமே கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க. இவர் சொன்ன அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல்ன்ற விஷயத்துக்கு கூட அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னன்னா சத்தியம் போட்டு சொல்றாங்க. நான் என்னுடைய 2 குழந்தைங்க மேல மட்டும் இல்லை நான் சத்தியம் போடுறது, என் அண்ணன் குழந்தைங்க 2 பேர், அப்புறம் இன்னொரு ஒரு குழந்தை, 5 குழந்தை மேலேயும் நான் சத்தியம் போட்டு சொல்றேன், எனக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல கிடையாது. அப்புறம் இவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு மோனிகா மேல். என்னன்னா, டி நகருக்கு இவங்க போனாங்களாம். அதுக்கு அவங்க சொல்றாங்க, டி நகர் நான் போனது உண்மைதான், நான் ஒரு ஆணோட தனியா போலியே, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஒன்னா டி நகர் போனோம் வந்தோம். இவருக்கு என்னன்னா பொண்டாட்டி மேல சந்தேகம். ஏன்னா இவருக்கு இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல், இந்த இன்னொரு பொண்ணோட இந்த கல்யாணம் தெரிஞ்ச உடனே இவங்க ரொம்ப நாளைக்கு போன் பண்ணாம விலகியே இருந்திருக்காங்க. அதுக்கு அவங்க 2 காரணங்கள் சொல்றாங்க. எனக்கு என் புருஷனை பார்க்காம இருக்க மன கஷ்டமா தான் இருக்குது, பேசாம இருக்க மன கஷ்டமா இருந்துச்சு, அதுக்கு நான் எனக்கு ஒரு டைவர்ஷன் கொடுத்துக்கிட்டேன், இந்த கொரியன் சீரியல்ஸ், இந்த சைனீஸ் சீரியல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அதுல ஃபுல்லா அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படியே திருப்பினேன். இன்பிட்வீன் அவங்க பிரதருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஸோ ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவர் மேல கான்சன்ட்ரேஷன் இல்லாம தான் திசை திருப்பினேன்னு அந்த பொண்ணு சொல்ற காரணம் இவர் மேல அவங்க வச்சிருக்க அன்பு தான். இந்த குழந்தைங்கலாம் விட்டுட்டு இந்த அப்பனுங்க எப்படி ஓடுறாங்கன்னு எனக்கு சுத்தமாவே புரிய மாட்டேங்குதுங்க. கேட்டேன், என் குழந்தைங்களே விட்டுட்டு வந்துட்டேன், இது என்ன பெரிய சாதனையா, கின்னஸ் புக் வேர்ல்ட் ரெக்கார்டா இது, என் குழந்தைங்களாம் விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். கேட்டா என் பொண்டாட்டி வீட்டார் டார்ச்சர். இது எங்க திரும்பினாலும் இதுதாங்க சொல்றாங்க. ஆஷ்மிதா புருஷனை கேட்டா ஆஷ்மிதா சரியில்லை, அவங்க குடும்பம் சரியில்லை. எந்த ஒரு புருஷனை கேட்டாலும் பொண்டாட்டி வீட்டார் சரி கிடையாது, பொண்டாட்டி வீட்டார் டார்ச்சர். ஏங்க ஒரு மருமகனை டார்ச்சர் பண்றது உங்களுக்கு எல்லாம் என்னங்க வரப்போகுது? குழந்தைங்களாம் பெற்று விட்டுட்டு நீங்க உங்க இச்சைகளை தீக்கிறதுக்கு வேற லேடிஸோட போயிட்டு பொண்டாட்டி வீட்டார் மேல பழி போடுறீங்க. இவரு ஏன் எவிடன்ஸ் ப்ரூஃப் கொடுக்காம இருக்காரு? ஆனா நிறைய பேர் சொல்றாங்க இவங்க 2 பேருமே ஒன்னா தான் இருக்கிறாங்க, மோனிகாவும் ஜெய்சனும் ஒன்னா சேர்ந்து கேம் பிளே பண்றாங்கன்னு. பட் எனக்கும் தெரியும், பாக்குற ஆடியன்ஸ்க்கும் தெரியும், அதெல்லாம் உண்மை கிடையாது. அது பேசுறவங்க ஏதோ ஒரு மத்த கப்புள்ஸை பார்த்து ஏதோ பேசுறாங்க. ஏன்னா இந்த ஃபேமிலி ஒண்ணு இருந்துச்சு, நம்ம ஜெஸ்ருதி ஃபேமிலி அந்த மாதிரி நினைச்சிட்டு பேசுறாங்க. ஜெஸ்ருதி ஃபேமிலி வேற, இவங்க வேறங்க. ஏன்னா உண்மையிலேயே வந்து லாயலா போடுது அந்த பொண்ணு, அது போடுற வீடியோஸ் எல்லாமே. இதுக்கு கரெக்டா சட்டப்படியா நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா சட்டப்படியா யாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போல. இந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ற மாடல் இல்ல. அண்ட் டைவர்ஸ்க்கு முன்னாடியே என்ன தைரியத்துல இந்த ஆம்பளைங்க வேற பொம்பளைய போய் கல்யாணமே பண்ணுவாங்க? அது லீகலா செல்லுபடி ஆகுமா அந்த கல்யாணம்? இல்ல கோர்ட் தரப்புல எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய லாயர்ஸ் பார்ப்பீங்க இந்த ஷோவை. நீங்களே தானே எத்தனையோ இதுல சொல்றீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற பொண்ணோட ஓடி போயிடுறாங்க, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் இருக்காங்க, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து லீகலா ஏதாவது நீங்க செஞ்சாகணுங்க. இதுக்கு
ஏன்னா ஒரு பொண்டாட்டினாக்கா புருஷன் சுத்திட்டு கூட வருவான், ஏத்துக்க ரெடியா இருக்க பொண்டாட்டிங்க இருக்காங்க மோனிகா மாதிரி. ஆனா போய் கல்யாணமே பண்றாங்கன்றாங்க. வர பொண்ணு எந்த எவிடன்ஸ்ல புருஷன் நினைச்சு கல்யாணம் பண்ணுது, எப்படி தாலி கட்டிக்குது, எப்படி மாலையை போட்டு ஒரு கல்யாணமா அதை ஆக்குறாங்க, இது எனக்கு தெரியல. இது இந்த கல்யாணம் லீகலா செல்லுபடி ஆகுமா ஆகாது? என்னை பொறுத்த வரைக்கும் லீகலா செல்லுபடி ஆகாது, நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம்னு சொல்லி இன்னொரு பொண்ணையும் ஏமாத்திக்கிட்டு, ஆல்ரெடி இருக்க ஒய்ஃபையும் ஏமாத்திக்கிட்டு, ஏன் அதை பேசி பிரிஞ்சிடலாமே? இப்ப இவருக்கு அவங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னா பேசி பிரிஞ்சிடலாம், ஓகே, டைவர்ஸ் போலாம். சட்ட முறைகளை ஏன் நிறைய பேர் கடைபிடிக்க மாட்டேங்கிறீங்க? சட்டத்தை ஏன் கையில எடுத்துக்கிறீங்க? இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு தான் சொல்றேன், சட்டத்தை கையில எடுத்துட்டு பொண்டாட்டி விட்டுட்டு போறாங்களா, வேறமா கல்யாணமும் பண்ணிக்கிறாங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க பப்ளிக்கையும் சட்டத்தையும் ஏமாத்திட்டு இருக்காதீங்க. அந்த பொண்ணுங்களாம் ஏமாத்துறது தாங்க ரெடியா இருக்காங்க, டிசிஷனுக்கு வந்துட்டாங்க மோனிகாலாம் அதனால தான் இன்னும் வீடியோஸ் இறக்கிக்கிட்டே இருக்காங்க. இர்றா, அது மட்டும் இல்லாம மோனிகா சொன்ன ஒரு வார்த்தை ஆடியன்ஸ் கிட்ட சொல்றாங்க, உங்களை தாங்க நான் நம்புறேன், எனக்காக ப்ளீஸ், எனக்காக அந்த பொண்ணையும் அவனையும் எங்கேயாவது பாத்தீங்கன்னாக்கா தூண் துப்பி செருப்பை கழட்டி அடிங்க, எனக்காக. இல்ல செருப்பை தூக்கியாவது காட்டுங்க, எதையாவது ஒண்ணு செய்யுங்க. இது இந்த லட்சணத்துல அந்த புது போராட்டியை கூட்டிட்டு அந்தோனியார் கோயில் போயிட்டு அங்கே பீச்சுக்கு வேற போயிருக்காரு. எந்த மூஞ்சி வச்சுட்டு இருங்க கோயிலு சர்ச்சுன்னு சுத்திட்டு இருக்கான் இந்த ஆளு. எனக்கு என்னென்ன புரிய மாட்டேங்குது இந்த ஆளை பத்திலாம். அதுவும் 2வது பொண்டாட்டியை கூப்பிட்டு ரைட் ராயலா போயிருக்காரு பப்ளிக். ஆனா ஒரு கேள்வி கேட்கணுங்க, மோனிகா உங்களை நம்பி ஒரு கேள்வி சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம், அது நீங்க செய்வீங்கன்னு நானும் நம்புறேன். ஏன்னா 1-2 தடவை இந்த ஆம்பளைங்க இந்த மாதிரி அடிப்பட்டா தாங்க திருந்துவாங்க. ஆம்பளைங்க திருந்துறதுக்கு ஒரு வழியை நீங்க எல்லாம் பாக்குற வியூவர்ஸ் தான் அதை தேடி கொடுக்கணும். இல்ல இவங்க சொல்ற மாதிரி தூணும் துப்ப வேணாம், செருப்பையும் தூக்கி காட்ட வேணாம், நேரா போய் யோ நல்லதாயா இதெல்லாம், உங்க பேரை தானே வச்சு நீங்க ஃபேமஸ் ஆனீங்க, இல்ல என்னன்னா ஃபேமஸ் ஆன உடனே பொண்டாட்டிக்கு நிறைய வியூஸா எனக்கு நிறைய வியூஸா, இது சேலஞ்சில் போறாங்க இந்த ஆம்பளைங்க. வளர்ந்தது ஒன்னா சேர்ந்து, பொண்டாட்டினால தான் புருஷன் வாழ்ந்திருக்காரு, இவரால் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்களுக்கு வியூஸ் அதிகமான உடனே இவங்க அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல அந்த பொண்ணுங்களை மட்டம் தட்டுறதுக்கு பண்ற விஷயங்கள் இதெல்லாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஜேசன் சொல்ற குற்றச்சாட்டு பொண்டாட்டி படி இந்த 2வது பொண்ணும் இவரும் ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸா தான் பழகினாங்களாம். ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகின, என் கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி. அவர் சொன்ன வார்த்தை, என் கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி. ஏன் பொண்டாட்டி ஆபீஸ்க்கு அந்த பொண்ணை எல்லாருக்கும் முன்னாடி இழுத்து அடிச்சு உதச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அந்த பொண்ணை எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சன் சொல்றாரு. இது பாசிபிள் இல்லைங்க. எப்படிங்க? அப்படி இருந்தாக்கா கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணு தைரியமா ஒரு ஆபீஸ்ல போய் இன்னொரு பொண்ணை போட்டு அடிக்கணும்ன்ற அளவுக்கு இவங்க அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க யூடியூப் சேனல்ல ஃபேமஸா இருக்க ஒரு நபர். அப்படி இருக்கும் போது அவங்க போய் ஒரு ஆபீஸ்ல இந்த பொண்ணை அடிச்சிருக்க மாட்டாங்க. மட்டும் இல்ல, இந்த ஆளுக்கு அக்கா தங்கச்சி வரவே தெரியாதா? என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி இந்த பொண்ணு. மத்த பொண்ணுங்களை பத்தி பேசிட்டோம், இவர் சொன்னாராம் மோனிகா கிட்ட, மத்த பொண்ணுங்களை பத்தி நீ என்ன வேணா பேசிக்கோ, அவளை பத்தி பேசாது. இது ஒரு பொண்டாட்டிக்கு இன்னும் சந்தேகம் வருமா? வராது. இன்னும் அதிகமா சந்தேகம் வர விஷயத்த தானே இவர் செஞ்சிருக்காரு. அப்ப இன்னும் தானே சந்தேகப்படுவாங்க அந்த பொண்ணு பின்னாடி. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால எப்பவுமே இவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் இருக்குமா, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்துகிட்டே இருந்திருக்கு. அது இவங்க பேசுற வீடியோல இவங்க போட்டிருக்காங்க. அதை பார்த்தே இவங்க இரிட்டேட் ஆயிட்டாங்க. சரி, தங்கச்சின்னு இவர் சொன்னது உண்மையா இருந்தா அந்த தங்கச்சியே கல்யாணம் பண்ணுவானா அண்ணன்? அந்த தங்கச்சியே கல்யாணம் பண்ணியிருக்காருங்க. இதுல இருந்து இவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன்.